வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெப்பர் சிக்கனோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 kg சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் அளவு மைதா, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக இதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா பெதறி வச்சாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். 20 நிமிஷம் போல் சிக்கன் மசாலாலாம் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ அதை பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சிக்கன் வேகமாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே பொரிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வெந்த மாதிரி இருக்காது. ஒரு 5லேருந்து ஒரு 7-8 நிமிஷமாவது இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சூப்பராகவே சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்பவும் பொன்னிறமாக வறுக்க வேணாம், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரியே எல்லா சிக்கன் பீசஸையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா சிக்கனையும் சூப்பராகவே பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ ஒரு டேஸ்டியான பெப்பர் சிக்கன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு 2 பல்லு பூண்டை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதையும் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணது போக மீதி இருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, அதையும் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணது போக ஒரு 1/2 தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பெப்பர் சிக்கன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போது அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சூடான ஆயிலில் ஜீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன இஞ்சி, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தக்காளி, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கனில் உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி, இது ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க, சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயமும் 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதிலேயே 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரை சேர்த்த உடனேயுமே இங்கே பாருங்கள் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் டொமேட்டோ ஆட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா லைட்டான ஒரு ஸ்பைசினஸ்க்காக ஆட் பண்ணேன்.
உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக இதில் வந்து நம்ம பெப்பர் தூவிக்கலாம். ஏன்னா பெப்பர் சிக்கனுக்கு நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணுற இந்த பெப்பர் தூள் தாங்க அந்த சிக்கனோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த சிக்கன் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது லைட்டான ஸ்பைஸியாகவும் லைட்டான ஸ்வீட்னஸாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்போ நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணி தான் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணணும். அப்போ தான் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இது நல்லா கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சும்மா சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் வீட்லேயே கமகமான்னு ரெடி பண்ணியாச்சு. இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.